திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல்களை? நாம் வந்து எவ்வளோ தூரம் தயாராகி இருக்கிறோம் ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ கவர்மெண்ட், ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் இது வந்து நீங்கள் ஒரு தலைப்பே வந்து எந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய லெவலில் நம்ம இருக்கோமா, ஏன் வந்து டிலே ஆகுது, சில நேரங்களில் வந்து கணிப்பு தவறுது மாறுது என்பதை பற்றி தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்மளுடைய கேப்பபிலிட்டி, நம்மளுடைய கம்ப்யூட்டேஷனல் கேப்பபிலிட்டி, நம்மளுடைய ரெடார் கேப்பபிலிட்டி, நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் கேப்பபிலிட்டி, இதுதான் இதனுடைய வித்தியாசம் தான் வந்து இந்த 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 டிலேக்கோ இல்லை இந்த தாமதத்திற்கோ இல்லை வந்து ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆகிறதுக்கோ காரணமாக இருக்குது. நேச்சர் ஆஃப் சைக்ளோன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்கும், ரொம்ப கயாட்டிக்காக இருக்கும். இது வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது தான் அந்த சைக்ளோனே. ஓகே, இதில் ஏதாவது நார்மலாக இனிஷியலாக கண்டிஷன் என்னென்னா, ஒரு சைக்ளோன் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல ஆரம்ப நிலை டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் ஹியூமிடிட்டி, இது வந்து அதுல ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதனுடைய அந்த புயல் உருவாகுதுன்னா அது எந்த பாதையை தேர்ந்தெடுக்குது, எங்க கிராஸ் பண்ணுது என்பதை பற்றிய சேஞ்சஸும் வரும். அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய எல்லாமே வந்து சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும், அப்ப அந்த சின்ன சேஞ்சஸை கணிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து டெக்னாலஜி இருக்கா அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல வந்து அட்மாஸ்பியர் ஒரு சைடுல வான்வெளி, இன்னொரு சைடில் கடல், இன்னொரு சைடில் வந்து லேண்டு. அப்போ இத்தனையும் சேர்ந்து இதை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். இதுக்கு என்னென்ன டேட்டா லிமிடேஷன்ஸ் இருக்கு, இதனுடைய டேட்டா கிடைக்குதா, அப்ப எந்த இடத்துல அந்த புயல் ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல நம்மளுக்கு டேட்டா கிடைக்குதா அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற டேட்டாவுக்கும் லேண்ட்ல கிடைக்கிற டேட்டாவுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். நம்மளுக்கு லேண்ட்ல ஈஸியா டேட்டா எடுத்துடலாம். ஆனா அந்த புயல் ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல டேட்டா எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா சேட்டலைட் மூலமா தான் நம்ம எடுக்க முடியும். சேட்டலைட் மூலமா எடுக்கலாம். பல்வேறு டெக்னாலஜி இருக்கு. அப்ப அந்த டெக்னாலஜியை நம்ம இந்தியா பயன்படுத்துதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. என்னென்ன கேள்விக்குறி அப்படின்னு நம்ம பார்க்க அப்படின்னா, சில இடங்கள்ல வந்து கடல் மேலேயே வந்து மிதவைகள் வச்சிருப்பாங்க. அந்த மிதவையில இருந்து டேட்டா எடுப்பாங்க. அப்ப அந்த மிதவைகள்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்றது தெரியல. அப்ப இந்த ரியல் டைம் டேட்டா நம்மளுக்கு லைவா டேட்டா கிடைச்சா மட்டும்தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்கும், அக்யூரசி கரெக்டா இருக்கும். அப்ப இதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசல்யூஷன் இஷ்யூஸ். அது என்ன ரெசல்யூஷன்? ஒவ்வொரு வெதர் மாடல்ஸ் இப்ப வந்து ஒரு டேட்டா எடுத்துட்டு அதை வந்து மாடல்ல போட்டு அதை ப்ரிடிக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும்னு ஒரு மெஷர் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்பேசியல் அண்ட் டெம்பரல் ரெசல்யூஷன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அந்த வெதர் மாடல்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இது சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் அதை ப்ரிடிக்ட் கேப்சர் பண்ணுமா அப்படின்னா, அது புயல் உருவாவதிலிருந்து அதனுடைய தீவிரத்தன்மை எப்ப அடையும் என்பதிலிருந்து அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்குதானா கிடைக்காது. அடுத்து பாராமீட்டரைசேஷன் சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்யூட்டேஷன். சிம்பிளா வந்து அந்த மாடலை வந்து கிளவுட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, ரெயின்ஃபால் இப்ப வரும், இது அப்ராக்சிமேஷன் வந்து இது வந்து லீட் டு இன்னக்யூரசி. அப்ப இன்னக்யூரசி லீட் டு கடைசியில உங்களுக்கு அந்த தவறான ப்ரிடிக்ஷன் இப்ப வரும்ன்றது டிலே ஆகுது, இப்ப கிராஸ் ஆகுன்றது டிலே ஆகுது, இதோட இன்டென்சிட்டி மழை பெய்யுன்றது பெய்யாம போயிருது, இது காத்து அதிகமா அடிக்குன்றது அடிக்காம போயிருது. அப்ப இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு மாறும். அப்ப இத ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப நீங்க வந்து சிந்தட்டிக் அபர்ச்சர் ரெடார்னு வேணும். இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரெடார் இருந்தால்தான் இதை வந்து நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்ப இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார் இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆனா டு லிமிட்டட் எக்ஸ்டென்ட். அப்ப அந்த என்ன இப்ப யூஎஸ்ல இருக்க மாதிரி கோசார் சேட்டலைட் இருக்கா, எஸ்ஆர் சேட்டலைட் இருக்கா அப்படின்னா இங்க நம்ம கம்மியா இருக்கு. ரிசார்ட் சீரிஸ் நம்ம ஏவி இருக்கோம். ரிசார்ட் 2BR1 ஒரு சேட்டலைட், ரிசார்ட் 1A ஒரு சேட்டலைட். இதெல்லாம் வந்து ஆல் வெதர் இமேஜிங் வந்து கொடுக்கும். அப்ப ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்றதுக்கு இந்தியா ரெடியா இருக்கு. அது இன்னும் லான்ச் பண்ணல. 2024 மார்ச்ல லான்ச் பண்ணிருக்க வேண்டும். நிசார்னு ஒரு சேட்டலைட்.
ஆனா அது லான்ச் பண்ணல. 2025 தான் லான்ச் பண்ண போறாங்க. நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்த $1 பில்லியன் ப்ராஜெக்ட் இது. கிட்டத்தட்ட 100 பில்லியன் இந்தியாவும் 100 மில்லியன் இந்தியாவும் 850 மில்லியன் வந்து யுஎஸும் சேர்ந்து டூயல் ஃப்ரீக்வன்சி நிசார் யூஸ் பண்ண போறாங்க. எல் பேண்ட், எஸ் பேண்ட், அப்புறம் சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார் வந்து பண்ண போறாங்க. அது வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய லெவல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட கூடிய கேப்பபிலிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் மெட்ரலஜி சிஸ்டம் வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டாப்ளர் வெதர் ரடார்ஸ் யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டுல 6 ரடார் இருக்கு. இதுல வந்து சென்னையில 2, காரைக்கால்ல 1, ஸ்ரீஹரிகோட்டால 1, திருவாண்டரத்துல 1, கொச்சியில 1 டாப்ளர் வெதர் ரடார்ஸ். இது எஸ் பேண்ட் ரடாரு. 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் இதனுடைய இருக்கு. ஈவன் தோ ஓல்டு ஒன்னா இருந்தா கூட சென்னை போர்ட்ல 1 இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து எக்ஸ் பேண்ட் ரடார்ஸ். இது வந்து லோக்கலைஸ்டு வெதர் மானிட்டரிங்க்கு யூஸ் பண்றாங்க. இது நியாட்டும் பள்ளிக்கரணை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசனோகிராஃபி பள்ளிக்கரணையில 1 வச்சிருக்காங்க. பட் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அதுக்கு, இன்னும் இல்ல. அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்கிரேடட் மாடல் சிஸ்டம் ஐஎம்டி வந்து சி பேண்ட் ரடார்ஸ் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்சாட் சீரீஸ் ஆஃப் சேட்டலைட் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனால் ஹை ரெசல்யூஷன் மாடலா இருக்கட்டும், இதுல பெட்டாஃபிளாப் கம்ப்யூட்டிங், இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனுடைய ரேஞ்ச் எல்லாம் வந்து பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இது வந்து இதெல்லாம் இருந்தால்தான் நம்ம அக்யூரசி வர முடியும். இல்லைன்னா அந்த அக்யூரசியை நம்ம கொண்டாட முடியாது. இந்தியா இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்கு. அதனால வந்து நம்ம we are depending on ஃபாரின் சேட்டலைட், ஃபாரினுடைய டேட்டா வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இருக்க வேண்டிய, நம்ம இந்தியாவை மேப் பண்ணக்கூடிய அக்யூரேட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இன்னும் வரல. இதுல சில கேள்விகள் இருக்கு சரவணன், நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி கிருத்திகா, அது அப்படிதான் இருக்கா? ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம டெரெயின்ல கஷ்டம் இருக்குன்னு பார்க்கணுமா, அல்லது நம்ம டெக்னாலஜில வீக்கா இருக்கும்னு பார்க்கணுமா? இது எப்படி பார்க்கணும்? சோ ரெண்டு விஷயம். இல்ல, டெரெயின்ல கஷ்டம் எல்லாம் கிடையாது. டெரெயின்ல கஷ்டம் நான் வரேன் சார். கிருத்திகா உங்களுடைய கருத்து கேட்டு உங்கள்கிட்ட வரேன், கட்டாயம் வரேன். எஸ், ஓகே, எஸ். ஸோ டெரெயின் ஒரு அட்மாஸ்பரிக் சிஸ்டம்னு பார்த்தா அந்த சிஸ்டம்கான ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம தண்டர்ஸ்டார்ம் ஈவெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்னா, சைக்ளோனிக் வந்து அதோட ப்ரெடிக்டபிலிட்டியே நம்மளுக்கு வந்து அதோட ரேஞ்ச் ஆஃப் லீட் டைம் வந்து கம்மி. இப்போ ஒரு சைக்ளோன் பற்றி பேசணும்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் தான் அதோட நிலை பற்றி கரெக்டாக சொல்ல முடியும். மற்றபடி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது வருது அப்படின்றத நம்ம 7 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் எங்கே ஃபார்ம் ஆக போகுது, அதோட பாத் எப்படி இருக்க போகுது, எங்கே வந்து லேண்ட்ஃபால் பண்ண போகுது, அந்த லேண்ட்ஃபாலோட இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் கூட நம்மளால சொல்ல முடியல. ஒன்று வந்து அதோட சிஸ்டம் ப்ரெடிக்டபிலிட்டி ஃபர்ஸ்ட். இன்னொன்று அதோட ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் பேட்டர்ன். இப்போ வந்து தண்டர்ஸ்டார்ம் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா மதுரை ஃபுல்லா பெய்ய போற மழை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மதுரையில ஒரு இடத்துல பெய்யும், ஒரு இடத்துல பெய்யாது. ஸோ இது வந்து ஸ்பேஷியலா நம்மளுக்கு வந்து சின்ன பேட்டர்ன்ஸை கூட கேப்சர் பண்ண போறது. ஸோ சொன்ன மாதிரி லேண்டில் நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், ரெயின் கேஜஸ் அதெல்லாம் இருந்தாலும் ரேடார்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்சர்வேஷன் டூல். ஸோ இப்போ இதோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we are working on it.